மரித்தோர் எல்லாரும் எங்கே என்கிற சிந்தனையை குறித்து கிறிஸ்தவர்கள் அல்லாத பொதுவான இடத்துல நம்ம கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, மரித்தவர்களை பற்றி எங்களுக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை. மரித்தவர்கள் திரும்பவும் வேறொரு இடத்துல அவங்க நாயாகவோ பூனையாகவோ பிறக்கிறாங்க, அல்லது மரித்தவர்கள் ஆவி உலகத்தில் உல்லாசமாக வாழ்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க. ஆனால் கிறிஸ்தவ இடத்துல கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, மரித்தவர்கள் உத்தரிப்பு ஸ்தலத்தில் வாழ்கிறாங்க, மரித்தவங்க பரதேசில் வாழ்கிறாங்க, மரித்த நல்லவர்கள் பரலோகம் சென்றாங்க, மரித்த தீயவர்கள் நரகத்தில் வாழ்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க. அப்போது இந்த இவைகளை கொடுத்த நம்பிக்கையில் நம்ம சில கேள்விகளை வைக்கும்போது, மரித்தவர்கள் ஆவி உலகத்திலோ அல்லது உத்தரப்பு ஸ்தலத்திலோ பரதீசிலோ பரலோகத்திலோ அல்லது நரகத்திலோ வாழ்கிறார்கள் என்றால் உண்மையில் அவங்க மரிக்கவில்லையே, அவங்க முன்னிலும் அதிக உயிரோடு இருப்பாங்களே, அதிக ஞானத்தோடும் இருப்பாங்களே. அப்படியானால் உண்மையிலேயே மரணம் என்பது என்ன, மரித்தோர் எல்லாரும் எங்கே இருக்கிறார்கள், வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது என்பதை நம்ம தியானிக்கலாம்.